கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். துங்கா வீட்டுக்குள்ள வந்த உடனே கீதா கார்த்திக்குடைய ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி ஆனந்தோடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு. நீ கொஞ்சம் கீழே வா தீபா அப்படின்னு மீனாட்சி கூப்பிடுறாங்க. நான் இப்பதான் குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்குள்ள வந்திருக்கிறேன், நான் வர்றதுக்கு ஒரு 1/2 ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க ஆனந்த், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னொரு நாள் வந்து நான் சாவகாசமா எல்லாரு கூடயுமே பார்த்து பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பாடி இப்போதான் நமக்கு நிம்மதியாக இருக்குது, ஒரு வழியாக துங்கா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க கீதா. எங்க மறுபடியும் தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துருவோமா? எனக்கு ஏதோ மனசுக்கு ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அபிராமி இவங்க 2 பேரையுமே கார்த்திக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜோசியர்கிட்ட போகிறாங்க. வாங்கம்மா, நான் சொன்ன மாதிரியே அந்த கல்யாணம் நின்றுருச்சா? மறுபடியும் அதே பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்காக தானே இந்த ஜாதகத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா சாமி, ஒவ்வொரு டைமும் இந்த கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, என் கண்ணால் பார்த்து ரசிக்க முடியல, நீங்கள் தான் அதுக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறமா உங்கள் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாராளமாக தாலி கட்டுற மாதிரி தான் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா, இந்த பொண்ணுக்கு சுயநினைவே இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது எப்படிமா இவ கழுத்தில் உன் பையன் தாலி கட்டுவான், இந்த கல்யாணம் எப்படிமா நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சாமி, என்ன சொல்றீங்க? என் தீபா வீட்டில் நல்லதான் இருக்கிறா, நீங்க இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அம்மா, நான் சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்த பொண்ணோட ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு சுயநினைவே இல்லாம, பிறந்த வீட்லயும் இல்லாம புகுந்த வீட்லயும் இல்லாம வேற எங்கேயோ அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா. இந்த சூழ்நிலையில அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. கேட்டா என்னோட மருமக வீட்டுல தான் இருக்கிறான்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் அடித்து சொல்லுவான், என்னோட இத்தனை வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வீட்டில் இருக்கிறது உங்கள் மருமகளை தானான்னு நீங்களே செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி பயங்கர சக்கிங்காகி போய் இருக்கிறாங்க.